ஹாய், திஸ் இஸ் அசோக். வெல்கம் டு மணி விஸ்டம் சீரீஸ். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ண வந்திருக்கேன். இந்த மணி விஸ்டம் சீரீஸ்க்கு நான் என்ன கண்டென்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு யோசிக்கும் போது நிறையா டாபிக்ஸ் வந்துச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசலாமா, கிரிப்டோ கரன்சி பற்றி பேசலாமா, ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி பேசலாமான்ட்டு. அப்போ நான் ஒரு பாயிண்டில் கிளியராக இருந்தேன். நம்மளோட கண்டென்ட் யூனிக்காக இருக்கணும், ரெலவெண்ட்டாக இருக்கணும், அது டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிற விஷயமா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டேக்அவேவாவது இருக்கணுங்கிறதுல ரொம்ப கிளியராக நான் இருந்தேங்க. அப்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாத ஏரியா, ஆனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம டே டு டே லைஃப்லன்னு தோணுச்சு. சரி, அந்த கண்டென்ட் நம்ம எடுத்துகிட்டு டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் அந்த பர்டிகுலர் டாபிக் நான் எடுத்திருக்கேன். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன், ஒரு சென்டென்ஸ் சொல்லிடுறாங்க. நோ மேட்டர் ஹவு மச் யூ ஏர்ன், யூ வில் பி ஆல்வேஸ் ஸ்ட்ரகிளிங் இஃப் யூ கான் மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல் யுவர் மணி. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாதுங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாரோட ஃபோக்கஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர ஏர்ன் பண்ண விஷயத்தை எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறதுல நிறைய பேருக்கு ஃபோக்கஸே இல்லைங்க. அதனால தான் 10,000 rupees வாங்குறவங்களுக்கும் அவங்களோட ஒரு எமர்ஜென்சினாலோ இல்லை ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸை மேட்ச் பண்ண முடியல. க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஏர்ன் பண்ணுற நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு தெரியும். ஒரு அவசரம்னா எல்லாமே அசட்டாக இருக்கும், அவங்கள்ட்ட எங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்கும், கோல்டாக இருக்கும், சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கும். பட் அவங்களுக்கு அன்றைக்கி தேவைக்கு டக்குன்னு லிக்விடேட் பண்ண முடியாது. மேனேஜ் பண்ணுவாங்க ஒரு 1 week 2 weeksல. பட் ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் கூட சம்டைம்ஸ் காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து எல்லாரோட ஃபோக்கஸ் ஹவு டு மேக் மணின்னு இருக்கேன்னு தவிர ஹவு டு மேனேஜ் மணிங்கிறதுல நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தாங்க ப்ராப்ளமே. அப்போது அந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் எடுத்து நம்ம பேசினா ரிலவெண்ட்டாக இருக்குங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி இந்த டாபிக் எடுத்திருக்கேன். அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட் நான் கேட்குறேங்க. ஹியூமன்ஸ் எல்லோரும் ரேஷ்னலாக இர்ரேஷ்னல் அனிமல்ஸாக? இந்த கொஸ்டின் வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹர்ட் கூட ஆகலாம். என்னது இப்போ இர்ரேஷ்னலான்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா ஹியூமன்ஸ் நிறைய விஷயத்தில் இர்ரேஷ்னல் டெசிஷன்ஸ் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம நிறையா வந்து ரேஷ்னல் டெசிஷன்ஸ் தான் லைஃப்பில் எடுத்துகிட்ருக்கோன்ட்டு. பட் ஸ்டடீஸ் அது மாதிரி சொல்லலை. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், ஹியூமன்ஸ் எவ்வளோ இர்ரேஷ்னல் டெசிஷன்ஸ் நிறைய விஷயத்தில் எடுத்துகிட்ருக்கோம் டே டு டே லைஃப்பில் நமக்கே தெரியுங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்றைக்குள்ள கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு என்னால் சொல்ல முடியும். COVID-19 இவ்வளோ பெரிய ஒரு டெட்லி பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். நம்ம அத்தனை பேர்த்துக்கு தெரியும் மாஸ்க் போடாமல் சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா இது எப்போ வேணாலும் யாரை வேணாலும் அஃபெக்ட் பண்ணுன்ட்டு. இப்படி ஒரு பேண்டமிக் ஒரு டிசீஸ் வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இந்த பாருங்கள் COVID-19 வந்திருக்கு, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள், ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், மாஸ்க் வேர் பண்ணுங்கள், அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சேஃபாக இருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு பேனரோ இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ சொல்லி அது எல்லாத்துக்கும் ரீச் ஆகிடுச்சுன்னா பை டிஃபால்ட் ஹியூமன் ரேஷ்னலாக தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, எல்லோரும் மாஸ்க் வேர் பண்ணுவாங்க. இது இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்காது. நம்ம இர்ரேஷ்னல் அனிமலாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இப்போ நீங்கள் நியூஸ் ஆன் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கேதரிங் இருந்துட்டு தான் இருக்குது. ப்ராப்பராக ஒரு ஷாப் போகும்போதோ எங்கேயுமே யாருமே சோசியல் டிஸ்டன்சிங் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது இல்லை. இதுவே பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன்ஸ் நிறைய விஷயத்தில் இர்ரேஷ்னலாக தான் இருக்கோங்கிறதுக்கு. ஏன் நம்ம இர்ரேஷ்னலாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் வந்து 2 பார்ட் இருக்குது, லெஃப்ட் ரைட். நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். லெஃப்ட் பிரெயின் எப்போதுமே அது வந்து ஸ்லோ, அது அனலைசர்னு சொல்லுவாங்க. ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து டிசைடர், அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என் கண்ணுக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்னா நான் உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். அது வந்து எந்த சைட்லேருந்து டிசைஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் பிரெயின் டிசைட் பண்ணும். அதே விஷயம் வந்து நான் ஒரு இன்டர்வியூலையோ இல்லை ஒரு கிளைண்ட்கிட்டையோ இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்னோடய லெஃப்ட் பிரெயின்லேருந்து தான் நான் அனலைஸ் பண்ணுவேன். அந்த கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் என்ன, அவருக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டராக இருக்கும், அவர் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாருங்கிறது நான் லெஃப்ட்லேருந்து அனலைஸ் பண்ணுவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம எல்லாருக்குமே, உங்களுக்கு எனக்கு எல்லா இடத்துலையும் என்ன ஆகுனா சம்டைம்ஸ் லெஃப்ட் பிரெயினால் எடுக்க வேண்டிய டெசிஷனை ரைட் பிரெயின் எடுத்துருங்க. இது தான் இர்ரேஷ்னல் திங்கிங் ஆர் திங்கிங் எரர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எதனால் இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கால்டு இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டு இருக்கு இல்லையா, ஹைடெக் டெக்னாலஜி ஃபிங்கர் டிப்பில் அந்த என்டையர் வேர்ல்டு இருக்குங்கிற ஒரு டெக்னாலஜி வேர்ல்டு வந்து எத்தனை வருஷமாக இருந்துகிட்ருக்கோம், ஹார்ட்லி 10-15 years. அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் ஏஜ் எத்தனை வருஷமாக இருந்திருப்போம், 100, 200, 300, 400 years. அதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சரில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் எத்தனை வருஷம் வந்திருக்கும், ஒரு 1000 years. ஸோ இன்றைக்கி இருக்கிற நம்மளோட ஒரு 2-3-4 ஜென்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே ஒரு 1000 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பிரெயினில் இருக்குங்க. வேற நம்ம ஸ்டோன் ஏஜில் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ் நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா
இன்றைக்கும் நம்ம பிரெயினில் அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஸ்டோனேஜ் பீரியடில் இருக்கும்போது ஒரு 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 இஷ்யூ வரும்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோமோ அது இன்றைக்கும் நம்மளோட டிஎன்ஏல ஏதோ ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கும் நம்ம சில விஷயங்களை ரியாக்ட் பண்ணுறோம், இல்லை சில டெசிஷன்ஸ் எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. மேபி இதை சொல்லும் போது உங்களுக்கு நம்ப முடியாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கும் யாராவது ஒருத்தவங்க தனியாக போயிட்டுருக்கும்போது நைட்டில் ஒரு யாருமே இல்லாத ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு சவுண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ரேஷ்னல் தான், நமக்கு எல்லாமே தெரியும், எதுவும் பயம்லாம் இல்லை, பேய் பிசாஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம பார்த்த மூவிஸ், நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணும் இல்லையா? ஸோ இதுமாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாங்க. நம்ம பிரெயின் நிறைய விஷயங்கள் ரேஷ்னலாக டெசிஷன் எடுக்காது, இர்ரேஷ்னலாக தான் டெசிஷன்ஸ் எடுக்குங்க. ஸோ நம்ம மென்டல் மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுது ஸ்டடீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் 100+ பயாசஸ்னால நம்ம பிரெயின் அஃபெக்ட் ஆகிருக்குங்க. நம்ம டெசிஷன் தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பயாசஸ் இருக்குது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்ன? ஃபேக்ட்டு, எமோஷன் ப்ளஸ் இமேஜினேஷன், இது மூணுத்தோட காம்பினேஷன் தான் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஹியூமனால் ஒரு சமயத்தில் 3 to 4 வேரியபிள்ஸ்க்கு மேலே ஞாபகம் வச்சுக்கவோ இல்லை ப்ராசஸ் பண்ணவோ முடியாதுங்கிறது சயின்ஸ் சொல்லுதுங்க. அப்போது நம்ம எவ்வளோ இன்கேப்பபிள் பாருங்கள். நிறைய விஷயத்தில் ஹியூமனால் 3 to 4 வேரியபிள்ஸ் தான் அனலைஸே பண்ண முடியும் நம்ம பிரெயின்னு ஸ்டடி சொல்லுது. ஆனால் நம்ம இந்த மொத்த வேர்ல்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நம்ம இருப்போங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய டெசிஷன்ஸ் எடுப்போம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவோம், இல்லாட்டி அந்த பிலீஃபை பேஸ் பண்ணி மொத்தமாக கோல்டில் போடுவோம், இல்லாட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவோம். ஸோ நான் இதில் எந்த அசெட் கிளாஸ் பெஸ்ட்டு எது தப்புன்னு நான் சொல்ல வரல. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹம்பிளாக அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம பிரெயினோட திங்கிங் கெப்பாசிட்டி நம்ம நினைக்கிறத விட கம்மிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி ஓவர் கம் பண்ணணுன்னு லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுத்திங்கன்னா அதுதான் பெட்டராக இருக்குங்கிறது என்னோடய பாயிண்ட். அப்போது இதை எப்படி கற்றுக்கலாம்? ஒரே ஒரு ஏரியா தான். நம்ம டாபிக் என்னென்னா பிஹேவியரல் ஃபினான்ஸ். இந்த பர்டிகுலர் ஏரியாவை நிறைய பேர் டிஸ்கஸே பண்ணல. நிறைய புக்ஸ் அண்ட் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. பட் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100+ திங்கிங் எரர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு 20-25 பயாசஸ் இருக்குது. அதை டெய்லி ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாங்கிறது தான் என்னோடய ஆப்ஜெக்டிவ்ங்க. அப்போ பிஹேவியரல் ஃபினான்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் பிஹேவியரல் ஃபினான்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபினான்ஸ் ப்ளஸ் சைக்காலஜி இதுதான் பிஹேவியரல் ஃபினான்ஸுங்க. அப்போ இது என்ன ஃபினான்ஸ் ப்ளஸ் சைக்காலஜினா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அசெட் கிளாஸ், அது கோல்டாக இருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம். அதுலேருந்து நம்ம மைண்ட் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெக்டேஷனோட அந்த அசெட் கிளாஸ்க்குள்ளே போகும். அதுக்கு எகென்ஸ்டாக அந்த அசெட் கிளாஸ் பிஹேவ் பண்ணும்போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது தான் பிஹேவியரல் ஃபினான்ஸ். ஓகே, அது சம்டைம்ஸ் அது கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமாங்கிறத நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு தான் டெசிஷன் எடுக்கணுங்கிறது தான் பிஹேவியரல் ஃபினான்ஸோட அப்ஜெக்டிவ். அப்போது பிஹேவியரல் ஃபினான்ஸ் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது? ஹியூமன் நிறைய விஷயத்தில் ரேஷ்னல் கிடையாது, இர்ரேஷ்னல் டெசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க. அந்த இர்ரேஷ்னல் டெசிஷன்ஸ்னால நிறைய மிஸ்டேக்ஸ் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டே டு டே லைஃப்பில். ஏன்னா சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய ஃபண்ட்ஸ் 10-20 இயர்ஸில் கம்ஃபர்டபுளாக 10-12% கொடுத்த ட்ராக் ரெக்கார்ட் நமக்கு தெரிஞ்சுமே எத்தனை இன்வெஸ்டர்ஸால் ஆன் ஆவரேஜ் 10% அந்த அசெட் கிளாஸில் கண்டினியூவாக இருக்க முடிஞ்சிருக்குங்க. ரீசன் என்னென்னா, நம்ம எடுத்த அந்த பிஹேவியரல் ஃபினான்ஸ்னால் நம்ம எடுத்த ராங் டெசிஷனாக இருக்கலாம். அதேமாதிரி சில பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, 100 ரூபீஸ் ஒரு ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க, அது 200 ரூபீஸ் போகும்போது 100 ரூபீஸ் டபுள் ஆகிடுச்சுன்னு எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அது 500-600 போயிருக்கும். அதேமாதிரி நீங்கள் 100க்கு வாங்கியிருப்பீங்க, அது 50 போகும்போது பயந்துட்டு எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க, 50 திரும்ப அது 200 போயிருக்கும். ஸோ 100ல் வாங்கிட்டு 200ல் எக்ஸிட் பண்ணி அதுக்கப்புறம் மீதி உள்ள 300 ரூபீஸை நம்ம கேப்சர் பண்ணாததும் நம்மளோட திங்கிங் எரர் தான். அதேமாதிரி 100ல் வாங்கிட்டு 50 வரும்போது பேனிக் ஆகி எக்ஸிட் ஆகிறதும் நம்ம திங்கிங் எரர் தான். அப்போது இந்த பிஹேவியரல் ஃபினான்ஸை ஓரளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எரர்ஸ் அவாய்ட் பண்ணலாங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். அப்போ பிஹேவியரல் ஃபினான்ஸில் 2 ஆஸ்பெக்ட்ஸ் தான். ஒன்று ஃபேக்ட், இன்னொன்று பிலீஃப். ஃபேக்ட்டுங்கிறது ஆக்சுவல் டேட்டாஸ், பிலீஃப்ங்கிறது நம்மளோட நம்பிக்கை. இது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையும் இந்த 2 விஷயம் தாங்க இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கார் டிரைவ் பண்ணுறீங்க, கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறீங்க. ஃபேக்ட் என்ன? கோயம்புத்தூர் டு திருச்சி டோட்டல் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், அதில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் டோல் இருக்குது, நடுப்புற என்னென்ன சின்ன சின்ன டவுன்ஸ் இருக்குது, அப்போ அங்கெல்லாம் மக்கள் திடீர்னு க்ராஸ் பண்ணுவாங்க, இது எல்லாமே இருக்குது, இது எல்லாமே ஃபேக்ட். அப்போது இங்கேருந்து இத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது தான் சேஃபு. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் 60-70 போகிறது தான் சிட்டிக்குள்ளே போகும்போது 40-50 போகிறது தான் சேஃபுங்கிறது ஃபேக்ட். ஆனால் நம்மளோட பிலீஃப் என்ன சொல்லும்?
நான் ஒரு பயங்கரமான டிரைவர், எனக்கு இதெல்லாம் மேட்டரே கிடையாது, நான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்பீட் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷ் ட்ரைவ் பண்ணுறது ஒரு ரிசல்ட் என்ன ஆகும்? ஆக்சிடென்ட். பை லக் அந்த ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கலாமே தவிர நம்மளோட பிலீஃப் நிறைய இடங்களில் தப்பான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்குங்கிறது தான் ஃபேக்ட்டுங்க. அப்போது இந்த பிஹேவியரல் ஃபினான்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஸோ 2025 பிஹேவியரல் ஃபினான்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பிஹேவியரல் ஃபினான்ஸ் கற்றுக்கலாம், விச் இஸ் கன்ஃபர்மேஷன் பயாஸ். ஸோ நிறைய பயாசஸ் இருக்குது, அதில் ஒரு பயாஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பயாஸ். அது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸ் நம்ம எடுக்க வைக்கும். இன்றைக்கி அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு கற்றுக்கிட்டோன்னா மேபி நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, கன்ஃபர்மேஷன் பயாஸ்னால் என்ன? we interrupt new information to fit our existing belief. நாம் சரின்னு நம்புகிற ஒரு விஷயத்தை அது ரிலேட்டடான டாக்குமெண்ட் எவிடன்ஸ் தான் நம்ம தேடி தேடி படிப்போமே தவிர நம்மளோட பிலீஃப்க்கு எகென்ஸ்டாக உள்ள விஷயத்தை நம்ம இக்னோர் பண்ணுவோம். இதுதான் கன்ஃபர்மேஷன் பயாஸ். அப்போது இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ்க்கு அப்போல்லாம் இல்லையே, நான் எல்லாத்தையும் தான் நான் அனலைஸ் பண்ணுறோம் நம்ம நம்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க எல்லோரும் ஒரே மைண்ட் செட் இருக்கிற ஆளுங்க தான் அவங்க ஒன்றா இருக்க முடியும். நாட் ஓன்லி ஃப்ரெண்ட்ஸுங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. இப்போ வந்து எவ்ரி வீக்கெண்டு ஒரு டூர் ட்ரெக்கிங் போகிறவங்க, டூர் போகிறவங்கலாம் ஒரு குரூப்னால் பார்த்திங்கன்னா அதுக்கு கான்ட்ராவாக இருக்கக்கூடிய பர்சன் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக மிங்கிள் ஆக முடியாது. ஏன்னா இவங்க எது சரின்னு நம்புகிறாங்களோ அது ரிலவெண்ட்டான டீம், அது ரிலவெண்ட்டான பீப்புளோடு தான் நம்ம சுற்றி இருப்போம். அதனால் கன்ஃபர்மேஷன் பயாஸ் நமக்கே தெரியாமல் நிறைய இடத்துல பண்ணிகிட்ருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் ஃபீல்டு எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா அசெட் கிளாஸும் டீல் பண்ணுறோம். அப்போது ஒவ்வொரு அசெட் கிளாஸ் மீட்டிங்ஸ் ரிலேட்டடாக போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே உள்ளவங்க எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு மியூச்சுவல் ஃபண்ட் மட்டுமே டீல் பண்ணுறவங்க பேசுவாங்க. நான் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு செமினார் போகிறேன் அப்படின்னா எஃப்டி தான் பெஸ்ட்டுன்னு அவங்க அத்தனை பேர் நம்புவாங்க. அப்போது நாங்கள் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன், நான் என்ன பண்ணுவேன், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிற ப்ளஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அட் த சேம் டைம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கணும். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது, இதில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நான் பெட்டராக கிளைண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். அதே தான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கும். இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸுங்கிறது ரொம்ப கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம பிரெயின் வந்து நம்ம நம்புறதை தவிர மற்ற விஷயத்தை இக்னோர் பண்ணணும். நீங்கள் வாலண்டரியாக அதை தேடி தேடி அதோட இன்ஃபர்மேஷனை டிக் பண்ணி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இதுதான் கன்ஃபர்மேஷன் பயாஸ். ஸோ சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா கன்ஃபர்மேஷன் பயாஸுங்கிறது நாம் நம்புகிற விஷயத்த கரெக்ட் அப்படிங்கிற டிஸ்கஷன் மட்டும்தான் நம்ம பேசுவோம். அது சம்மந்தமான எவிடன்ஸ் மட்டும்தான் நம்ம கண்ணில் படுங்கிறது தான் கன்ஃபர்மேஷன் பயாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய இடத்துல யோசிச்சிருப்பீங்க, ஒரு கார் வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் மாடல் வாங்கணும்னா நீங்கள் ரோட்டில் போகும்போது அந்த மாடல் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். தெர் இஸ் சிம்பிள் கன்ஃபர்மேஷன் பயாஸ். நீங்கள் அதே இது ஒரு வாரம் கழிச்சு வேறு கார் மாடல் பார்த்துட்டிங்கன்னா அந்த கார் தான் உங்கள் மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். ரோட்டில் பார்த்துட்டே இருப்பீங்க, நியூஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே அதில் நம்ம ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். இதுதான் கன்ஃபர்மேஷன் பயாஸ். அப்போது இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ்லேருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், எப்படி இந்த திங்கிங் எரர்ஸ் அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட், டிஸ்கன்ஃபர்மிங் எவிடன்ஸை தேடி தேடி பாருங்கள். இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டு நீங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் தான் தி பெஸ்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பயங்கர வாலட்டைலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சிட்டிங்க, வெல் அண்ட் குட். அட் த சேம் டைம் இதுக்கு எகென்ஸ்டான பாயிண்ட்ஸையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான பீப்புள்கிட்ட கேளுங்க, அது ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் உங்களோட பாயிண்ட் கரெக்டு அப்படின்னா நீங்கள் அதை டெசிஷன் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, ப்ளீஸ் எக்ஸ்பேண்ட் யுவர் மைண்ட். இந்த மைண்டை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும்தான் நியூ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணவே செய்வீங்க. தேர்ட், திங்க் ஃபார் யுவர் செல்ஃப். நம்ம எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி யாருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நமக்கு தேவையே கிடையாது. நான் இந்த அசெட் கிளாஸில் இந்த பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போவும் சொல்கிறேன், யாராவது ஒருத்தவங்க 10 years பேக் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் 10 years பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ண அவங்க கிளைண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மணி வைஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். பட் எத்தனை பேர் 10 years மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி 10 வருஷம் வச்சுருக்க நிறைய கிளைண்ட்ஸ் பார்க்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 10 வருஷம் 20 வருஷம் வச்சுருக்கிற கிளைண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால தான் இங்கே நிறைய பேருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதில்ல. ரெண்டாவது, கீப் இன்ஃபர்மேஷன் சேனல் ஓப்பன். ப்ளஸ் மைனஸ் எல்லா டேட்டாவையும் கேதர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் ஒன், ஆஸ்க் குட் கொஸ்டின்ஸ். ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது ரிலவெண்ட்டான ப்ராப்பரான கொஸ்டின்ஸை தேடி தேடி கேளுங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ரிலவெண்ட் கொஸ்டினை கேட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் நினச்ச டெசிஷன் தான் கரெக்ட் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை பண்ணலாம். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் நம்ம வாலண்டரியாக நீங்கள் அதுக்கு அகெயின்ஸ்டான இன்ஃபர்மேஷனை சீக் பண்ணாமல் நீங்கள் அந்த பழைய டெசிஷனை எடுக்க வேணாங்கிறது தான் கன்ஃபர்மேஷன் பயாஸோட ஸ்டடி சொல்லுதுங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கன்ஃபர்மேஷன் பயாஸ். நீங்கள் ஃபர்தராக இது ரிலேட்டடாக நீங்கள் தேடினீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சின்ன டைமில் என்னால் இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுது. தேங்க்யூ வெரி மச். ஐ ஹோப் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வேறு ஏதாவது பர்டிகுலர் டாபிக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் அதை பற்றி கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் டே.